ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெட்மி தரப்புல இருந்து லான்ச் பண்ண பேட் ஒன்னு பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். இந்த வட்டம் ரெட்மி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பேட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது பிளிப்கார்ட்ல ஒரு 3 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட், சிம் யூஸ் பண்ண முடியாது, வைஃபை மெத்தட் மட்டும் தான் இருக்கு. மெமரி கார்டு 1 TB 680 ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட 800 mAh பேட்டரி, ஸ்பிட் பேட்டரியோட ஒரு பேசிக்கான கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் ரெட்மி தரப்புல இருந்து ஒரு பேசிக்கான பேட் அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த பேட் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இந்த பேட்ல என்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அது தவிர்த்து இந்த பேட்ல எத்தனை ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாம் இருக்கா இல்லையா, இது மாதிரி டீடைலா இந்த வீடியோல நம்ம அலசி ஆராயும். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ரெட்மி பேட் SE பாக்ஸ். முன்னாடி ரெட்மின்னு போட்டு பேடோட பாக்ஸ் ஃப்ரண்ட் வியூ ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படிதான் இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில முதல் பேட் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கடுத்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ், அதுல சிம் மெஜரிட்டும் யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்னொரு பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா டைப் சி கேபிள் அண்ட் உங்களுக்கு ஒரு 10 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். இந்த ரெட்மி பேட் SE பிளிப்கார்ட்ல அபிஷியலா வைஃபை மாடல் மட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் ஒரு 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 120GB வேரியன்ட் ஒரு 15,000 லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 6 120GB வேரியன்ட் ஒரு 17,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்டா 8 120GB வேரியன்ட் ஒரு 20,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வைஃபை மெத்தட் தான், சிம் மெத்தட் இந்த சீரீஸ்ல இல்லனே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். பின்னாடி பாட்டம்ல ரெட்மி பேண்டிங்கோட ஒரு பிளைனான ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பின்னாடி ஒரே ஒரு சென்சாரோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் 8MP அண்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கர்வி ஸ்ட்ரக்சர்ஸ்ல எட்ஜ் டு எட்ஜ் எல்லாமே கர்வா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு பிளாட்டான டிஸ்பிளே தான். அது தவிர்த்து ஒரு வால்யூம் ராக்கெட்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதுல 3.4 ஆடியோ ஜாக்கும் இந்த பேர்ல இருக்கு. அண்ட் தட் இதுல டைப் சி போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 4 ஸ்பீக்கர்ஸோடையும் இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த சீரீஸை பொறுத்த அளவு ஓவரால் இதோட டிசைன் ஃபேக்டர் ஃப்ரண்ட் சைடா இருக்கட்டும், பேக் சைடா இருக்கட்டும், அண்ட் இதோட திக்னஸ்மே வெறும் ஒரு 7.36 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 1/2 கிலோ வெயிட் உள்ள ஒரு டேப் தான் இன்னைக்கு இதோட டிசைன் ஃபேக்டர் பேட் XE-ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ அடுத்து இந்த பேடோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 11 இன்ச் ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே, 90Hz டஃபர் ஸ்டேட் ஸ்மூத் ரெஃபரன்ஸ்க்கும் 400 nit பிரைட்டரான டிஸ்பிளே, ஒரு 8-bit பேனல், ஒரு 16.7 மில்லியன் கலர்ஸ் ரீப்ரொடக்ஷனோட, ஒரு 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட, ஒரு 207 PPA இந்த மட்டும் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான். டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அண்ட் தட் இந்த ஸ்மூத்னஸ்க்கு, ஏன்னா பெரிய ஸ்கிரீன், இந்த ஸ்கிரீனுக்கு ஒரு ஸ்மூத் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. அதை தவிர்த்து இதுல எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் லைக் உங்களுக்கு எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் சூப்பராகவே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ நம்ம எந்த ஒரு டெக்ஸ்ட் ரீட் பண்றதுக்கும் டச் கரெக்டா நம்ம அக்யூரேட்டா டச் பண்றதுக்கும் இங்க டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து ஒரு மேஷிவான ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த வட்டம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ரெட்மி SE பேட் டிஸ்பிளேல சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த பேடை பொறுத்தளவு. அடுத்து இந்த பேட்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 478 கிராம், thickness 7.36 mm, LPDDR4X RAM, இங்க UFS சப்போர்ட் பார்க்கும்போது eMMC 5.1 சப்போர்ட், மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம், Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.0. சோ இந்த பேடை பொறுத்தளவு 4 ஸ்பீக்கர் வித் டவுலி ஆட்டம்ஸ் வித் ஹையஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Android 14 வருது. ஸ்பிளிட் ஸ்கிரீனும் அவைலபிளா இருக்கு. ஃப்ளோட்டிங் விண்டோஸ் அவைலபிளா இருக்கு. இந்த பேடை பொறுத்தளவு அன்லாக் சிஸ்டம் பார்க்கும்போது ஃபேஸ் அன்லாக் அண்ட் பேட்டர்ன் அன்லாக், பின் அன்லாக் மட்டும் தான் இருக்கு. எந்த ஒரு சைடு மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோ அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதெல்லாம் கிடையாது. விர்ச்சுவல் RAM சப்போர்ட்மே இந்த பேட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட ரெட்மி பேட் SE சீரீஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி செக்மெண்ட். பேட்டரி வாங்குவோம் 8000 mAh பேட்டரி, ஒரு ஸ்பிளிட் பேட்டரி செக்மெண்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு டைப் சி போர்ட்டோட 10 வாட் சார்ஜரோட பாக்ஸ் பண்ணிருக்காங்க. 10 வாட்ஸ் சப்போர்ட் பண்ண ஒரு டேப். சோ 10 வாட்ஸ் ரொம்ப ஒரு பேசிக்கான சார்ஜிங்க. அது ஒரு 8000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகுது. ஆனா ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு மேஷுவான பேட்டரி பேக்கப் இங்க நல்லாவே இருக்கு. ஒரு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவிஸ் பார்க்கணும்னாலே ஒரு 2.5 மூவி வரைக்கும் நெருங்கி பாத்துற முடியுது. அதே மாதிரி இதுல நெகட்டிவ் பேட்டரி செக்மெண்ட்ல பார்க்கும்போது சார்ஜிங் டைம் தான் ரொம்ப கூடுதலா இருக்குன்னே சொல்லலாம். சோ இந்த பேடை பொறுத்தல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாச்சும் இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். நம்ம சார்ஜர் பேசிக் சார்ஜர் கொடுத்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மாதிரி இருந்தாலும் கூட நம்ம வேற சார்ஜர் வச்சு நம்மளால ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க இருந்துச்சுன்னா இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஆனா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேப். சோ அதனாலேயே இங்க 10 வாட் சார்ஜரோட நிப்பாட்டிட்டாங்க இந்த பேட்
SE சீரிஸை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க கேமரா பார்க்கும்போது பேடை பொறுத்தளவு அது ரெட்மி தரப்புல இருந்து ரொம்ப பேசிக்கான செக்மெண்ட் தான் இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்திருக்கு. பிரைமரி சென்சார் 8MP தான், ஃப்ரண்ட்ல 5MP அதோட முடிச்சிட்டாங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames seconds தான் எடுக்க முடியும். ஸோ மீதி எந்த ஒரு செக்மெண்ட்டும் இங்க அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஒரு ஆவரேஜான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க கேமரால இருக்கு. ஸோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் இல்ல ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு ஓவரால் செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்கு. இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குன்னே சொல்லலாம் இந்த பேட் SE சீரிஸை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த பேடை பொறுத்தளவு இந்த வட்டம் Snapdragon 680 ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு 6nm ஆர்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட இறக்கிருக்காங்க. இது ஒரு ஆண்ட்ரினோ GPU இறக்கிருக்காங்க. இந்த பேட் செக்மெண்ட் பொறுத்தளவு நம்ம மெயினா நிறைய பேர் யூஸ் பண்றதுக்கு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கேமிங்காக நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பொறுத்தளவு. ஸோ ஸ்டடீஸோ மீதி விஷயங்கள் நம்ம ஆஃபீஸ் ஒர்க்ல அதெல்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டி தான். வீட்டில் ஒரு நம்ம மேக்சிமம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் என்டர்டெயின்மெண்ட்க்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ப்ராசஸர் இங்கே வளம் வருதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்தளவு போன வருஷத்துல நம்ம மொபைல் செக்மெண்ட்ல சக்கப்போடு போட்டு துவச்சி எடுத்த ப்ராசஸர் தான் இந்த வட்டம் இந்த பேட்ல வருது. ஸோ அதனால நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு டீசென்டான ப்ராசஸர். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு டே டு லைஃப்ல நல்லாவே ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு இந்த ப்ராசஸர் நல்லாவே வள வருதுன்னே சொல்லலாம் இந்த ரெட்மி பேட் SE சீரிஸை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி பேட் SE ஒரு 3 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் எதுக்காக நம்ம எடுக்கிறோம்? மேக்சிமம் நம்ம வீட்டுல முக்காவாசி நேரம் இந்த OTT ஆப்ல நிறைய வீடியோஸ் பார்க்கறாகட்டும், கேமிங்க்கு ஒரு சில பேர் நிறைய பேர் பேட் இன்னைக்கு ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு செக்மெண்டா இருக்கட்டும். மீதி தேர்ட் பார்ட்டிஸ் தான் இந்த ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்றது, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றது, இந்த ஆஃபீஸ் ஒர்க் ஒரு சில டைப் பண்றதுக்குலாம் அதெல்லாம் தேர்டுக்கு தான் எடுத்துட்டு போறாங்க. மேக்சிமம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கேமிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இந்த பேடை ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு மீடியமான ஒரு பிரைசிங்ல இன்னைக்கு ஒரு பேட் நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெட்மி பேட் SE கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த பேட்ல ஃப்ளோட்டிங் விண்டோஸ், ஸ்பிளிட் விண்டோஸ், நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், சார்ஜிங் தான் டூரேஷன் ரொம்ப கூடுதலா இருக்கு. ஆனா பேட்டரியோட பேக்கப் அருமையா இருக்கு. டிஸ்பிளே நல்லா அருமையா இருக்கு. 90Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. Full HD+ டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு 11" மேஷுவான டிஸ்பிளேயும் இருக்கு. 3.4 ஆடியோ ஜேக்கிங் பண்ணிருக்காங்க. 4 ஸ்பீக்கர் வித் Dolby Atmos வித் ஹை-ரெஸ் சர்டிபிகேட்டும் இந்த ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு மேஜர் பாசிட்டிவ் அண்ட் நல்ல ஒரு அவுட்புட்டோட இந்த ரெட்மி பேட் SE வந்திருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பா நீங்க தாராளமா எடுக்கலாம். கண்டிப்பா இந்த ரெட்மி பேட் SE உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பூர்த்தி செய்யும் மாதிரி வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி பேட் SE இந்த பேடை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.